saree கட்டதே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. செமி சில்க் saree தாங்க எடுத்திருக்கேன். அளவுக்கு எவ்வளோ நீங்கள் டைட்டாக கட்டணுமோ பல்லு ஃப்ளீட்ஸ் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ முந்தி வந்து இந்த ஹைட் போதும், இவ்வளோ அளவு போதும். அது ரொம்ப நெக்கோட ஃப்ரண்ட் சைடு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, saree எப்படி ஃபிட்டாக கட்டுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். saree கட்டவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக saree கட்டிடலாம். நீங்கள் ஒரு 2 வாட்டி saree கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபேட்டாக இருக்கவங்க வந்து saree கட்டினா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேட்டாக தெரியும்னு saree கட்டதே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து saree கட்டினா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக தெரியும்னு சொல்லி saree கட்டதே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. நான் எப்படி ஃபிட்டாக கட்டுறதுன்னு தாங்க உங்களுக்கும் இன்னைக்கு நான் கட்டி காமிக்க போகிறேன். டிப்ஸோடு சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு saree எப்படி கட்டுறதுன்னு. saree கட்டிட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செமி சில்க் saree தாங்க எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட் கட்டும்போது உங்கள் அளவுக்கு எவ்வளோ நீங்கள் டைட்டாக கட்டணுமோ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டைட் பண்ணி கட்டணும்னு. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட்டை நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. இப்போ சாரியோடைய எண்டு எடுத்துக்கோங்க. சாரியோடைய எண்டு எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுடலாம். ஒரு நாட் போட்டுட்டு இன்ஸ்கர்ட்டோடய டக்கின் பண்ணுங்கள். டக்கின் பண்ணும்போது கீழே வந்து உங்கள் ஹைட் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஹைட்க்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக டக்கின் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழவும் வேணாம், ரொம்ப தூக்கின மாதிரியே வேணாம். கரெக்டாக உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளவோ அந்த ஹைட்க்கு வச்சுட்டு டக்கின் பண்ணும்போது saree இப்படி சுருட்டிட்டு டக்கின் பண்ண வேணாம். இந்த பொசிஷனில் இப்படி மடித்த மாதிரி டக்கின் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு தொப்பை இருந்தாலும் குண்டா தெரியாது வயிறு பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி மடிச்சுட்டு அழகாக டக்கின் பண்ணிக்கோங்க. இந்த நாட் ஏன் போடுறோன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. saree வந்து மூவ் ஆகி வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த நாட் போட்டு நம்ம உள்ள டக்கின் பண்ணுறது. அதே மாதிரியே ஒரு சுத்து சாரியை சுற்றிட்டு பின்னாடி உங்களுக்கு எந்த ஹைட்க்கு வேணுமோ அதே பொசிஷனில் மடித்து டக்கின் பண்ணிக்கோங்க பின்னாடி சைடும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பல்லுப்பாட்டு வந்து எடுக்க போகிறோம். எப்பவுமே வந்து நீங்கள் பல்லுப்பாட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஃப்ளீட் வந்து நீங்கள் பண்ணுங்க. அப்போ வந்து saree கட்டும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பல்லுப்பாட்டு வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு saree கட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹைட் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பல்லுக்கு எவ்வளோ முந்திக்கு வேணும்ன்ட்டு ஹைட் பார்த்துக்கலாம். ஹைட் பார்த்துட்டு பல்லு ஃப்ளீட்ஸ் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு செகண்ட் ஃப்ளீட் எடுக்கும்போது அதுக்கு பாதி வச்சு நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுங்க. அப்போ ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வரும். இந்த மாதிரி saree தூக்கி பிடிச்சிட்டு கீழே இருக்க ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இப்படி மேலே போட்டாலும் ஷோல்டர் மேலே போட்டாலும் ஓகே. அப்படி உங்களுக்கு எடுக்கும் போது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி போட வரலன்னா நீங்கள் ஒரு இடத்துலையும் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணுறது வந்து நிறைய பின் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க வந்து நீட்டாக இருக்கும்.
இப்போ முந்தி வந்து இந்த ஹைட் போதும், இவ்வளோ அளவு போதும். உங்கள் ஹைட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக. நான் வந்து பின் பண்ணலை, நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பின் பண்ணிட்டு எடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். பல்லு ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சென்டர் ஃப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ஃப்ளீட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர் ஃப்ளீட் எடுக்கும் போது கரெக்டாக உங்கள் பெல்லிலேருந்து கொஞ்சம் துணி விட்டுருங்க. எதுக்கு துணி விடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சைட் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிறதுக்காக துணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சைட் ஃப்ளீட்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் துணி விட்டுட்டு, துணி எவ்வளோ விடணும் அளவு தெரியலன்னா கரெக்டாக பெல்லிலேருந்து உங்கள் கையை இப்படி வச்சு அளவிடுங்க. அந்த அளவு வரைக்கும் நீங்கள் துணி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. ஃப்ளீட்ஸு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். லீனாக இருக்கவங்களுக்கு ஒரு 2-3 ஃப்ளீட்ஸ் வந்து ஜாஸ்தி வரும். உங்கள் அளவு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் ஃப்ளீட்ஸு. இந்த மாதிரி சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் டக் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து வச்சு டக் பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு டக் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா, சிலருக்கு வந்து தொப்பை இருக்கும், அப்படி மொத்தமாக சேர்த்து டக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குண்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்போது தெரியாது அந்த அளவுக்கு. டக் பண்ணும்போது கீழே பார்த்துக்கோங்க, உங்கள் ஹைட்டு எவ்வளோ வேணுமோ. ரொம்ப கீழே இல்லாமல், ரொம்ப கீழே இருந்ததுன்னா சாரீ நடக்கும்போது தடுக்கும். அதனால கொஞ்சம் தூக்கி டக் பண்ணிக்கோங்க. ஹீல்ஸ் செப்பல் போடுறவங்களா இருந்தால் செப்பல் போட்டுட்டு சாரீ கட்டுங்க, அப்போ கரெக்டாக வரும். இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டு இந்த துணியெல்லாம் வந்து கை வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ தொப்பை இருந்தால் கூட உங்களுக்கு குண்டாக காமிக்காமல் இருக்கும். அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த துணிலாம் அப்படியே இருக்கும். இது மேலே விடும்போது கொஞ்சம் வயிறு இன்னும் கொஞ்சம் குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட்டாக இருக்கும் உள்ளே இருக்க துணிலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. விட்டோம் இல்லைங்க, இந்த துணியை வந்து நீங்கள் உள்ளே சேர்த்து சில பேர் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு சாரீ நேராக லூஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த இடம் ஷேப்பே இல்லாத மாதிரி தெரியும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே கை கொடுத்தீங்கன்னா இந்த துணி இருக்கும் பேலன்ஸு. இந்த இடம் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க தேவையில்ல, அதுவே வரும். நீங்கள் டைட் பண்ண இந்த ஃப்ளீட்ஸ் வந்து அதுவே வரும். இங்கே பாருங்கள், அழகாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாரீ வந்து லூஸ் ஆகாது. இந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத உள்ளே டக் பண்ணிவிட்டுக்குங்க. டக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். சைட் ஃப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹிப்பு தெரியாமல் இருக்கிறதுனால சாரீ வந்து கொஞ்சம் தூக்கி கட்டி இது பண்ணியிருக்கேன், ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சைட் ஃப்ளீட்ஸ் பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த உள்ளுக்கு வந்து பேலன்ஸ் துணி இருக்கும். அந்த துணியை இந்த பின்பக்கமே சொருகக்கூடாது. பின்பக்கமே சொருகுனீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது, பின்னாடி பக்கம் பார்க்க. அதனால ஃபுல்லாக கொண்டு வந்து நீங்கள் இன்ஸ்கர்ட் வந்து அந்த நாடாவோட இந்த பக்கம் வந்து
டக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து தெரியாது, இந்த துணி வந்து மேலே வந்ததுன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பின்னாடியே டக் பண்ணீங்கன்னா பின்னாடி பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும், லேயர் மாதிரி தெரியும். அதனால எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து டக் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் இந்த சைட் கவர் ஆகிற மாதிரி எப்படிலாம் பின் பண்ணலான்றத ப்ளவுஸ் போட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படின்ட்டு சொல்கிறேன். போட்டு சாரீ வந்து கட்டிட்டேன். இப்போ நீங்களா உங்களுக்கா செல்ஃபாக எப்படி சாரீ அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை தாங்க சொல்ல போகிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சாரீ கட்டிட்டு உங்களுக்கு இந்த இடம் லூஸ் ஆகுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இந்த இடத்த இந்த மாதிரி டைட் பண்ணி இப்படி பேக் சைடு வந்து இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அப்போ வந்து டைட் ஆகிடும். இன்சைடும் அப்படி தாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் இப்படி கொண்டு வந்து பேக்கில் கொண்டு வந்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டாக இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து சாரீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சைட் தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த பின் பண்ணுறீங்களா, இந்த பின் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தள்ளி பின் பண்ணுங்கள். அப்போ வந்து இங்கே எதுவும் பின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே உங்களுக்கு சைட் கவர் ஆகிடும். அப்படி வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் சின்னதாக தான் வேணும் எங்களுக்கு சாரீ வேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, அதே மாதிரி நீங்கள் கட்டிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டு இந்த உள்ள ஃப்ளீட்ஸோட ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு பின் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ளீட்டை வந்து எடுத்துட்டு இங்கே வந்து ப்ளவுஸோடு சேர்த்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஃப்ளீட்டை வந்து எடுத்துட்டு உள்ளே இருக்குல்ல இதையும் சேர்த்து வச்சு பின் பண்ணலாம். அது எப்படியோ உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கலாம். மாதிரி ரொம்ப நெக்கோட ஃப்ரண்ட் சைடு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் ரொம்ப இங்கே வரைக்கும் வைக்காதீங்க. சாரியை கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு டைட் பண்ணுங்கள். அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து பா ஷேப் வேணும்னுவாங்க, சாரியே உள்ளே வந்து இந்த மாதிரி பா ஷேப் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் இருக்குல்ல அதை எடுத்துட்டு இந்த மாதிரி உள்பாக்கம் வச்சு இந்த ப்ளவுஸோட பின் பண்ணுங்க. அப்போ வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு பா ஷேப்பில் வந்து வந்துடும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. நான் வந்து இப்போ எப்படி வந்து ஃபிட்டாக சாரீ கட்டலான்றதை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேங்க. ஒரு 2 வாட்டி வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். புதுசாக சாரீ கட்டுறவங்களுக்கு நீங்கள் 2 தடவை கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்ல வந்து மறந்துட்டேங்க. நீங்க சாரீ கட்டிட்டு வேலை செய்யும் போது வெளியில எங்கன்னா போறீங்க, வேலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த முந்தி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து விழுந்துரும். அது விழாம இருக்க என்ன பண்ணலன்னா பின்னாடி பிளவுஸோட சேர்த்து நீங்க பின் பண்ணுங்க. அப்போ வந்து முந்தி வந்து ஃப்ரண்ட்ல வராது, உங்களுக்கு பார்க்க நீட்டா அழகா இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.